வணக்கம், நான் சிநேகன் பேசுகிறேன். நிறைய பாடல்கள் எழுதுவோம். அதில் ஒரு சில பாடல்கள் தான் வாழ்க்கையோட ஒட்டி போகும், உணர்வுகளை வேற ஒரு இடத்துக்கு கடத்தி போகும். அந்த மாதிரி சமீபத்தில் நான் குயிலிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு எழுதின ஒரு அம்மா பாட்டு, 10 மாதம் சுமந்துன்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. நான் 10 மாசம் சுமந்த புள்ள புத்தி மாறி போயிடுச்சு. ஆராதியாரை எழுதும்போது என்ன வழி இருந்ததோ அதற்கு நிகரான ஒரு வழியாக தான் இந்த நான் பாட்டை பார்க்குறேன். ஏன்னா எல்லா அம்மாக்களும் எல்லா பிள்ளைகளையும், எல்லா பிள்ளைகளும் எல்லா அம்மாக்களும் நினைத்தபடி இருப்பது இல்லை. அது எங்கேயோ ஒரு இடத்துல திசை மாறி போகும் பொழுது அதோடைய ரணங்களுக்கான அடையாளங்களோ அது வெளிப்படையான ஒரு சுவடுகளோ தெரியாது. நம்ம பெயினுடைய சுவடுங்கிறது இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கவில்லை. அது உணர்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி பிள்ளையின் போக்கு மாறும் பொழுது ஒரு தாயின் குரலாக அந்த பாட்டு வந்திருக்கு. சமீபத்தில் நான் எழுதின பாட்டில் ரொம்ப நிறைவான பாட்டாக பார்க்குறேன். எனக்கு உங்களுக்கு இந்த பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மாக்களை இழந்தவர்களுக்குத்தான் தெரியும் அம்மாக்களுடைய துயரம் என்ன, பிள்ளைகளுடைய இயக்கம் என்னென்னு. அதை இந்த பாட்டில் முழுசாக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். இதுக்கு இசையமைச்சது ஸ்மூத் மித் அப்படின்ட்டு ஒரு புது இசையமைப்பாளர். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அழகாக. நான் பயந்துகிட்டு இருந்தது என்னன்னா, இப்போ உள்ள இறைச்சலுக்கான ஒரு கலாச்சாரத்துக்கு மத்தியில் வரிகள் எந்த வகையிலுமே காயப்பற்றக்கூடாது, அது போய் சேரும்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அதை கம்போஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாடியிருக்காங்க. அவங்களுடைய குரலுக்குன்னு ஒரு உறவோடைய தன்மை தெரியும். ஏன்னா ஒரு குரல் ஒரு கதையை சொல்லும். ஒரு குரலுக்குள்ள ஒரு கதை இருக்கும். அந்த கதைகளை சொல்லுகிற குரலாக இன்னைக்கு அவங்களுடைய குரல்கள் இருக்குது நமக்கு தெரியும். இந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை என்னுடைய அன்பு நண்பர் அருண்குமார் இதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, அவர் நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு உயிரோட்டமாக, இந்த பாட்டுக்கு உயிரோட்டமாக அது அம்மாவாக நடிச்சிருக்கிறது லிஸி ஆண்டனி, என்னுடைய நீண்ட கால தோழமை. அதுக்காக மட்டும் சொல்லலை, அவங்கள பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதுவாக மாறுகிற ஒரு தன்மை ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் அந்த பிள்ளைகளுடைய போக்கை தாங்க முடியாத ஒரு தாயாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இசையமைப்பாளரோடு இயக்குனர், மற்றபடி கேமராமேன், அதோடைய களம் எல்லாமே இந்த பாட்டுக்கு ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்கு. எனிவே அம்மாக்களை விட்டு பிரிந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இல்லாத அம்மாக்களுக்கும் இந்த பாட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஆறுதலாக அமைங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. ஒரு முறை கேட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.